இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் நீங்கள் நிறைய ஜிம்மில் அப்புறம் வந்துட்டு ட்ரைனர்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நான் வந்து என்னோடய வில்லேஜில் நேச்சுரலாக பண்ணுற மார்னிங் எக்ஸசைஸ் வீடியோ தான் இது. இது வந்துட்டு நான் டெய்லி நார்மலாக பண்ணுறது. அது வந்துட்டு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் போடுறேன். நல்லா ஒரு அளவுக்கு தொப்பை ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு மீடியமான தொப்பை இருக்கும். அது வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுப்பேன், ரொம்ப அதிகமாக விடாமல். ஆனால் ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன் ஃபுட்டில். பசிக்கிறப்ப நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஆனால் பாதி வயிற்றுக்கு இல்லை முக்கால் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க, சாப்பிடணும் அப்போ தான் வந்து ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லானா தான் சாப்பாடே நிறுத்துவேன். அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. இருந்தாலும் உடம்பு ஏறினாலும் ஆனால் மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது வந்து ஈவினிங் வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் உடம்பு. ரொம்ப எங்கள் உடம்பு வலிக்கிறது, இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் கால் வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு காம்ப்ரமைஸாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் டெய்லி பண்ணுவேன். அதை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நல்லா காலையில் இட்லி தோசை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இருந்தாலும் எக்ஸசைஸுன்றது டெய்லி பண்ணணும் அப்படின்றது ஆசை. அதை வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா வார்ம் அப் தான், நார்மலான ஜென்ரல் வார்ம் அப்பு. அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் எடுப்பேன். முன்னாடி நான் 2015-14 ஜிம்முக்கு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து இன்னும் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு அந்தளவுக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு பண வசதிலாம் இல்லை. அதனால் வீட்லேயே நம்மளால் முடிஞ்சது புஷ்அப் எடுப்போம் அப்படின்ட்டு எடுப்பேன். 10 எடுக்கும்போதே ஒரு அளவுக்கு மூச்சு வாங்கிடும், போதும் அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலும் விடக்கூடாது. 11, 12, 13ன்னு சொல்லிவிட்டு ஒரு 20 வரைக்கும் எடுப்பேன். 20க்கு மேலே முடியாது. ஆனால் 20 தாண்டி எடுக்கணுன்ட்டு ஆசை. ஆனால் ஒரு பக்கம் கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், லெஃப்ட் சைடு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் 20க்கு அப்புறம். அதனால் 20லே நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் ஆனால் புஷ்அப் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம எனர்ஜி கிடைக்குங்க. நம்ம என்னமோ உண்மையிலேயே ஃபிட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்துட்டு நம்மளுக்கு தரும். மற்ற எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு வராது. ஆனால் புஷ்அப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது என்னன்னு தெரியல. ஏன்னா மற்ற எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வராது. ஆனால் புஷ்அப் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஏன்டா இது புஷ்அப் எடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் புஷ்அப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு மென்டலாக தோணும். ஆனால் ஃபிசிக்கலாக முடியாது. அதனால் இன்னும் நிறைய புஷ்அப்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அந்த மாதிரி எடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய